நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசு ரட்சகர். எல்லாம் மாறினும் இயேசு மாறா மகிமையாவர்க்கே, மகிமையாவர்க்கே, மகிமையாவர்க்கே. எல்லாம் மாறினும் இயேசு மாறா மகிமையாவர்க்கே. Yesterday, today, forever, Jesus is the same. All may change, but Jesus never. Glory to His name. Glory to His name. Glory to His name. All may change, but Jesus never. Glory to His name. சுவாமி, நீ மாறாத நேசரவில்லை, நீ அன்பில் மாறாதவரப்பா, உம்முடைய இரக்கத்தில் மாறாதவரப்பா, உம் ரட்சிப்பின் வல்லமையில மாறாதவரப்பா. எங்கள் கண்ணீரை துடைப்பதில் ஆண்டவரை மாறாதவராக இருக்கு. ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், எதற்காய் அழுகிறாய் என்று சொன்ன அதே கர்த்தர் தான் இன்றைக்கு எங்களையும் சுவாமி எங்கள் கண்ணீரில் துடைக்க ஆவலாக இருக்கிறேன். இந்த சங்கடம் கூட சுவாமி உங்களுடைய இனிய குரலை கேட்கும்படிக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய மாறாத அன்பை ருசிக்கும்படி காத்திருக்கிறோம். உடைய மாறாத வல்லமையை ருசிக்கும்படி காத்திருக்கிறோம். உயிர்த்ததில் மகிமையை ருசிக்கும்படி காத்திருக்கிறோம். உடைய பிள்ளைகள் அதுக்காக தான் வந்திருக்காங்க சுவாமி. உண்மை தேடி வந்திருக்கிறாங்க, உண்மை நேசித்து வந்திருக்கிறாங்க. நீ வந்தால் போதும் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆகவே நீ அவங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். நான் பார்த்து வந்து கெஞ்சுகிறேன்ப்பா, சாஷ்டங்கமாக விழுகிறேன் சுவாமி. நீரே ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தனித்தனியாய் தனித்தனியாக விசாரித்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாய் என்று விசாரித்து விசாரித்து அன்றைக்கு பத்தியமையை விசாரித்தது போல விசாரித்து உடைய பிள்ளைகள் அனுப்பும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீ நல்லவர், நீ போதுமானவர், நீ அன்புள்ளவர் இயேசு சுவாமி. அதனால் எங்களோடு பேசுவீராக, பலப்படுத்தும். நான் மயப்படட்டும். இந்த இடத்துட்டு போகும்போது ஆண்டவரே சந்தோஷமா போக, நம்பிக்கையோடு போக நீ கிருபை பாராட்டும் சுவாமி. ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வார்த்தையை தியானிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-7 வசனம். யாராவது வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். போதும். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வேளை படித்திருப்பீங்க. இதை அதிகமாக நேரத்தை செலவிட இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த சம்பவம் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு காரியம். ஆனால் இதில் மிகுந்த மகிமை நிறைந்த சத்தியங்கள் அடங்கியிருக்க. இது ஒரு பழைய ஏற்பாட்டு ஒரு தீர்க்கதரிசி மூலமாக, எலியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக, எலிசா என்ற தீர்க்கதரிசி மூலமாக இதை கர்த்தர் செய்தார். வேதம் சொல்லுகிறது, எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அந்த நாட்களில். தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். மிகவும் கொடுமையான அந்த நாட்களில் பொல்லாத ராஜா மத்தியில் மக்கள் தேவனை விட்டு விலகி இருந்த போல நாட்களில் அவரை கொண்டு தேவன் மக்களை ஆண்டவர்கள் திருப்புவதற்காக அவரை பயன்படுத்தினார். தேவன் அந்த வல்லமையாய் பயன்படுத்தினார். அவருக்கு உதவி செய்த ஒரு வேலைக்காரனை போல இருந்து அவர் உதவியாளராக இருந்தவர் தான் எலிசா.
இப்பொழுது எலிசா மூலமாய் இந்த அற்புதம் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். எலியா என்ன ஆயிற்று? எலியா தேவனோடு நெருங்கி வாழ்ந்த நாட்களில் அவன் ஒரு பாடசாலை வைத்திருந்தான். அந்த பாடசாலை என்னவென்றால் தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கு அந்த பாடசாலை இருந்தது. சன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தேவர் அட்டெண்டிங் தட் ஸ்கூல். அங்கே அவருக்கு எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது, எப்படி தேவனோடு நெருங்கி இருப்பது, தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்பது, எப்படி மக்களுக்கு அவருடைய செய்தியை கொடுப்பது, தேவனோடு விலகி ஜீவிக்கும் மக்களுக்கு எப்படி அவர்களை தேவனாண்டை கொண்டு வருவது என்றெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். தாழ்மை, பரிசுத்தம் இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகவே நாட்கள் கடந்து சென்றது. அந்த பாடசாலையை நடத்தின எலியா என்ன ஆயிற்று? அவன் இந்த உலகத்திற்கு கடந்து போக வேண்டிய நேரம் வந்தது. தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அதுக்கு முன்பாக ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். உன் வேலையை தொடர்ந்து செய்ய எலிசா என்ற தீர்க்கதரிசியை நீர் அபிஷேகம் பண்ணேன். அப்படியே அவன் கீழ்ப்படிந்து அவனை பிரதிஷ்டை செய்கிறான். அப்பொழுது அந்த நாட்கள் முதல் கொண்டு அந்த பாடசாலை, அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், அது எலியான் கரத்தில் வந்தது. எலிசான் பொறுப்பில் அது வந்தது. எலியான்னு பெரிய பிரச்சனை. அது தமிழில் எலைஷா எலிசான் இங்கிலீஷில் வரும். இதில் எலியா எலிசா. அப்போ எலிசா பொறுப்பில் அது வந்துடுச்சு. அந்த பொறுப்பில் அவர் அதை எடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய வல்லமையை குறித்து அவருக்கு போதித்து அதிகமாய் அவர் ட்ரைனிங் பெற்றபடினா ஒரு 60 வருஷத்துக்கிட்ட எலியா அடியில் அவர் பாடம் கற்றுக்கொண்டார். தேவன் அவரோடு நெருங்கி இருந்து அவர் அநேக காரியங்களே எலிசாவுக்கு கற்றுக் கொடுத்தார். எலியா எலிசா இருந்த நாட்களில் பிரியமான தேவப்பிள்ளை அப்படி இருக்கும் பொழுது தான் அவர் கடந்து சென்ற பிறகு இவர் அதை எடுத்து நடத்தக்கூடிய நேரம் வந்தது. இந்த ஜனங்கள் எல்லாம் அவர்கள் ஒன்றாய் கூடியிருந்தார்கள் ஒரு இடத்துல. திடீரென்று அந்த தீர்க்கதரிசி புத்தர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது இடம் நமக்கு பத்தலை, ஆகவே நாம் கடந்து சென்று யோர்தான் அருகில் சென்று நாம் இன்னொரு புதிய இடத்தை நாம் கட்டலாம். ஆகவே நாம் எல்லாரும் போய் அங்கே இருக்கும் மரங்களை வெட்டி நாம் கட்டலாம்னு சொல்லி அந்த இடத்தை விரைவாக்கலாம்னு சொல்லி, இந்த இடம் நமக்கு இப்போ இருக்கும் தங்கும் இடம் நமக்கு பத்தவில்லை என்று சொல்லி, போதுமானதாக இல்லைன்னு சொல்லி அவங்க கடந்து போகிறாங்க. அப்படி போய் கொண்டு இருக்கும் பொழுது போன பிறகு தான் அந்த நேரத்தில் எல்லாரும் அதுக்காக பாடுபட்டு மரத்தை வெட்டி அவர்கள் ஒரு கூடாரத்தை கட்டலாம் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தான் அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? ஒரு கர்த்தருடைய தாசன், ஒரு ஸ்டூடெண்ட், அந்த தீர்க்கதரிசி புத்திரன் என்ன செய்கிறான்? மரத்தை வெட்டி கொண்டிருக்கும் பொழுது கோடாலி அந்த கோடாலி தண்ணீருக்குள் விழுந்து விடுகிறது. வேதம் சொல்லுது அது இரும்பு கோடாலியாக இருந்தபடினால அது விழுந்த உடனே அது எங்கே போச்சுன்னு தெரியாமல் அது கண்ணுக்கு மறைவாய் போய்விட்டது. அப்பொழுது அவன் திடீர்னு அதை பார்த்து அவன் கதறி அழுகிறான். ஐயோ எஜமானே, அவரோட மாஸ்டர், ஆங்கிலத்தில் போட்டு மாஸ்டர், போதகரே, என்னுடைய அவரை அழைத்து, அந்த தீர்க்கதரிசி அழைத்து, எலிசாவை அழைத்து, ஐயோ நான் இதை இரவில் வாங்கி கொண்டு வந்தேன், இதை நான் கடனாக வாங்கி கொண்டு வந்தேன், இப்போ நான் திருப்பி போய் கொடுக்கணுமே, இதை நான் இழந்து விட்டேன்னா என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லி திகைக்கிறான்னு பார்க்குறோம். ஒருவேளை அவன் ஒரு ஏழை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கூடும். அந்த நாட்களில் இந்த பாடசாலை படித்தவங்களாம் எளிய மக்கள் தான். காரணம் தீர்க்கதரிசி அந்த நாட்களில் அதிக பாடுபட்டார்கள், அதிக கஷ்டத்தின் பாதையில் தான் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். மிக கஷ்டமான நாட்கள். அப்படிப்பட்ட நாட்கள் அவர்கள் புத்தர்களும் அப்படி தான் இருந்திருக்கக்கூடும். ஆகவே இவன் பணம் கஷ்டத்தினால் இருக்கபடினால அது திருப்பி எப்படி நான் கொடுக்க போகிறேன், அது விலையுர்ந்த பொருளாச்சே, நான் என்ன செய்ய முடியும், திகைத்து போகிறான். அந்த நேரத்தில் தான் அங்கே எலிசான்னு சொல்ல, எங்கே போட்டேன்னு கேட்குறேன். சென்னையில் ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது. அந்த பைபிள் காலேஜில் அந்த பைபிள் காலேஜ் நடத்துகிற ஒரு போதர் மிகவும் மிகவும் பக்தியான ஒரு மனுஷன், தாழ்மையான மனுஷன், தூய்மையான ஒரு மனுஷன். அப்படியா அவன் பைபிள் காலேஜ் நடத்துக்கும்போது ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து வட இந்தியாவிலேருந்து அநேகர் படிக்க வருவார்கள். அதில் ஒரு 20 ஸ்டூடெண்ட் வச்சு நடத்துகிறார். ஸ்மால் பைபிள் காலேஜ். அங்கே படிக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியுங்கன்னா, மிகவும் எளிமையான மக்கள், ஏழை குடும்பங்கள்லேருந்து வந்தவர்கள். ஆனால் தேவ பக்தி, தேவ வைராக்கியம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு வருவார்கள். ஆகவே அவர் சொல்வார், என்கிட்ட சொல்லும் போது சொல்வார், ஐயா இவங்கெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போக கூட மாட்டாங்க ஐயா, நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க, கிறிஸ்மஸ்க்கு லீவுக்கு விடுமுறை கல்லூரி மூடப்படும் பொழுது நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி
சொல்லும் பொழுது அநேக பேர் போக மாட்டாங்க. கேட்டாக்கா எங்களுக்கு இங்கேன்னா சாப்பாடு 3 வேளை எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, எங்கள் ஊருக்கு போனால் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது என்று சொல்வாங்க. ஆகவே அங்கேயே தங்கிடுவார்களாம். இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கல்லூரியில் உண்மையோடு உத்தமத்தோடு படித்து கொண்டதை நான் கேள்விப்பட்டேன். கேட்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஒருவேளை இப்படி தான் இந்த மனுஷனும் இருக்கக்கூடும். மிக கடினமான நிலையில் ஒரு உபத்திர பாதையில் கடந்து போயிருக்கலாம், கஷ்டத்தின் மத்தியில் இருந்திருக்கலாம். ஆகவே தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு திகைத்த பொழுது எலிசா என்ன கேட்குறாரு, எங்கே போட்டிங்க அதை, அந்த கோடாலி எங்கே போட்டிங்க? அப்போ அவன் சொல்கிறான், அந்த இடத்துல தான் விழுந்தையா. அவர் என்ன செய்கிறார், ஒரு கொம்பை எடுத்து அந்த தண்ணியில் போடுறார். தண்ணியில் போட்ட உடனே அது மிதக்க ஆரம்பிக்கிறது. அயன் கேன் ஹேவ் அயன் எவர் ஃப்ளோட்? இட்ஸ் அகெயின் சயின்ஸ். விஞ்ஞானத்துக்கு விரோதமாக அது இருக்கிறது. ஒரு அயன் ராட் வந்து ஃப்ளோட் ஆகணுனாக்கா அது எவ்வளோ கடினமான ஒரு காரியம். ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நம் கர்த்தர் எதையும் செய்ய வல்லவ, எதையும் செய்யவில்லை. இதுதான் முக்கியமான காரியங்க. இந்த சமூகத்தில் முக்கியமான ஒரு காரியமான சின்ன சம்பவம் இருந்தாலும் 6 வசனங்கள் தான், 7 வசனங்கள் தான் பாருங்கள், அதில் அடங்கி இருக்கிறது. நாம் அதை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதில் அதை கடந்து போயிருக்கிறோம். ஆனால் அதை பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்கிறார் பாருங்கள். அது அப்படியே மிதக்க ஆரம்பிக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லும் காரியம், நீங்கள் பல பாடுகள் கடந்து போகலாம். அந்த வாலிபன் அந்த கோடாலியை இழந்தது போல நீங்கள் பல இழப்புக்குள் கடந்து போகலாம். ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலை இருந்தும் இழந்து இருக்கலாம். அல்லாவிட்டால் கடன் கஷ்டத்தினால நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம், குடும்ப சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கலாம், சரீர சுகத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கலாம். ஏன் நம்முடைய விசுவாசத்தை கூட, தூய்மையான வாழ்க்கை, தேவனோடு நெருங்கி இருந்த அந்த வாழ்க்கையை விட்டு தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஐயோ, இழந்து விட்டேனே என்னுடைய தூய்மையை, இழந்து விட்டேனே விசுவாசத்தை, இழந்து விட்டேனே என்னுடைய தேவனோடு இந்த உறவை என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு இரும்பை மிதக்க வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதையும் செய்யக்கூடும் பெரியமானவர்களே. ஆகவே நம்பிக்கையை விட்டுவிடாதீங்க. தேவனோடு இன்னும் நெருங்கி சேருவோம், ஆண்டவரை விசுவாசிப்போம். கர்த்தர் பாருங்க, அந்த பழைய தீர்க்கதரிசி ஒரு 7 மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த அயன் திரும்பி கிடச்ச உடனே மிகுந்த சந்தோஷமாக அந்த ஆக்ஸ் எடுத்துக்கொண்டு அவளுக்கு திரும்பி போயிருக்கலாம். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி தான் செய்ய போகிறார். He is going to do something for you. Whatever you lost in your life, you can get it back if you believe. நீங்கள் விசுவாசிக்கூடுமானால், ஆண்டவரை நம்பி இருக்கக்கூடுமானால், அதை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயமாக செய்வார். நல்லது. இப்படிப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு முக்கியமான காரியங்களை, சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இங்கே பார்க்கிறோம், என்ன சொன்னாங்க, இந்த இடத்தை விட்டு நம்ம போவோம், வேற ஒரு கூடாரத்தை கட்டுவோம், போய் அங்கே போய் நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கலாமே என்று சொன்ன பொழுது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எலிசா கிட்ட சொன்ன பொழுது எலிசா என்ன சொன்னார், போங்கப்பா போயிட்டு வாங்க. அப்போ அதில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான், ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன் சொல்கிறான், என்ன சொல்கிறானாக்கா, நீங்கள் ஏன் வரக்கூடாது, நீங்களும் எங்களோடு வாங்க. ஒரே ஒருத்தன் தான், மற்றவங்களாம் யாரும் ஒன்றும் சொல்லலை. இவர் போங்கன்னு சொல்லும் பொழுது இவன் ஒருத்தமாறு சொல்கிறான், நீங்களும் எங்களோடு வாங்க. அங்கே தான் இருக்குது மிக மிக முக்கியமான ரகசியம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ மனுஷன் நம்மோடு வருவது என்றால் என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் நம்மோடு கூட வருவது, தேவ பிரசன்னம் நம்மோடு கூட வருவது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, அந்த எலிசா மாட்டானிக்கு இல்லை இருந்தா, அவன் கூட போயிடலாவிட்டால் அந்த நிலைமை என்ன இருக்கும்? அந்த கோடாரி அப்படியே போயிருக்கும், இழந்து போயிருப்பான். அவன் ஒருவேளை தவித்து இருப்பான், ஐயோ ஐயோ நான் என்ன ஆகுறதுன்னு. ஆனால் பாருங்க, அந்த ஒரு மனுஷன் அவன் உள்ளத்தில் என்ன இருந்தது? ஒரு பயங்கரமான விசுவாசம். இவர் தேவ மனுஷன் நம்மோடு இருந்தா நமக்கு நல்லது, கர்த்தருடைய பிள்ளை நம்மோடு இருந்தா நல்லது, எந்த நேரம் எந்த ஆபத்தும் வரலாமே, அதில் நாம் தப்பித்து கொள்ளலான்னு சொல்லிட்டு அவன் அவரை கூப்பிடுகிறான். பிரியமானவர்களே, இதுதான் நம் வாழ்க்கையில் மிக கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். At the time of crisis, we should not struggle. Even before the crisis could come, we should make provision for it. நாம் அந்த ஆபத்து வருவதற்கு முன்பாக, நெருக்கடி வருவதற்கு முன்பாக, துயரங்கள் வருவதற்கு முன்பாக, ஒரு ஆபத்தான சூழ்நிலை நாம் சிக்கிக்கொள்வதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது என்ன? அதுக்கு முன்னதாகவே ஆயத்தமாக இருக்கணும் நம்ம. ஆகவே தான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நீர் வாரும், இயேசு சுவாமி நீர் வாரும் என்று சொல்லி தேவனை கூப்பிடணும். வேதத்தை வாசித்து பாருங்க.
மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது 33ஆம் அதிகாரம் ஆத்தராகும் புஸ்தகத்தில் தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு கூட வருவேன். 10 வசனங்களும் வாசிப்பீங்களா, 10வது வசனங்களும் வாசிப்பீங்கள் என்றார். நான் இந்த வணங்கா கழுத்துள்ள இந்த இஸ்ரேல் மக்களோடு நான் இனி வரமாட்டேன். ஐ வில் நாட் கம் வித் ஸ்டிஃப் நெக்ட் இஸ்ரேலைட்ஸ் சொல்கிறார். ஐ எம் ஃபெட் அப் வித் திஸ் பீப்புள். இவங்களை விட்டு எனக்கு வேண்டாம் இனிமேல. தயவுசெய்து நான் தூதன் அனுப்புகிறேன், நீ போ, நான் வரமாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் மோசே என்ன செஞ்சான்? தூதன் வர போகிறாரு, வந்து அற்புதங்களை செய்ய போகிறாரு, நான் போகலாம், அவர் நடத்துவான்னு போயிட்டானா? இல்லை இல்லை. வேதம் சொல்லுகிறது 14ஆம் அதிகாரத்து 14ஆம் வசனத்தை வாசிப்பேன் என்றால் அவன் கதறி அழுகிறான், ஆண்டவரே உம்மிடத்தில் எனக்கு கிருபை கிடைத்திருக்குமானால் தயவு செய்து எங்களோடு நீ நீ வருவதுதானப்பா எங்களுக்கு மகிழ்ச்சி. நீ இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? சமூகம் எங்களுக்கு வேண்டும் சுவாமி என்று கதறி அழுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு வருவேன், என் சகு முன்பாக போகும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. We must invite of the Almighty God in every situation of our life. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் பிரியமானவர்களே, தேவ பிரசனம் மிக முக்கியமானது. வரங்கள் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். அவளை நம்பி நாம் போகவே கூடாது. அவன் நம்பி போகவே கூடாது. எப்போதும் ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் வரணும் சுவாமி என்று சொல்லி அழைப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, ஆகவே என்னாச்சு? தேவன் கூட இருந்தபடினால தொடர்ந்து கர்த்தர் மோசையை நடத்தி வந்தார், அந்த ஜனங்களை நடத்தி வந்தார், தேவையான காரியங்கள் எல்லாம் சந்தித்தார், வழியில் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்தார், அவளை பாதுகாத்தார். காரணம், God was with Moses. The presence of the Almighty God was with Moses. That is most important. The presence of the Almighty God. தேவ பிரசன்னம் நம்மோடு கூட வருவது மிக மிக முக்கியம் பிரியமானவர்களே. இன்னொரு சம்பவத்தில் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. திருமணம், ஒரு திருமணத்துக்கு பெரிய வைபவம், அங்கே பெரிய ஏற்பாடெல்லாம் நடக்குது, பெரிய காரியங்கள். திருமணம் எப்படி இருக்கும் அந்த நாட்களில் யோசித்து பாருங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவை அழைத்தார்கள். Jesus and his disciples were invited to the marriage என்று எழுதப்பட்டது. இயேசுவும் அவர் சீடர்களையும் அவர்கள் திருமணத்துக்கு அழைத்தார்கள். நம்ம பத்திரிக்கை வைக்கும் போது, நம்ம திருமணம் பத்திரிக்கை வைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மேலே வந்து to the Lord Jesus Christ and his heavenly host of angels போடணும். அங்கே வந்து என்ன செஞ்சாங்க? சீடர்களை அழைத்தார்கள். நம்ம என்ன செய்வோம்? to the Lord Jesus Christ and to the heavenly host of angels. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிரதான தூதர்களுக்கும் என்று சொல்லி ஒரு பத்திரிகை போடுவது நமக்கு மிக மிக முக்கியம். நான் அப்படிதான் செஞ்சேன் மகா கல்யாணத்தில். பிரியமானவர்களே, முதல் பத்திரிகை நேசருக்கு கொடுக்கணும். முதல் பத்திரிகை நேசருக்கு கொடுக்கணும். அதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. அப்படி செய்வோம் என்றால் நம் வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. இங்கே பாருங்க என்னாச்சு? திடீரென்று திராட்சை ரசம் குறைப்படுகிறது. அப்பொழுது எல்லாரும் பயந்து போகிறாங்க. என்னாச்சு? என்ன பண்ணுவது? ஐயோ, திராட்சை ரசம் இல்லையே, எல்லாரும் அசிங்கமாக பேசுவாங்களே, குறைபாடு ஆயிடுச்சு திருமணத்தில் என்று கலங்கி கொண்டு இருக்கும் பொழுதுதான் மரியாதைகிட்ட போகிறாங்க. மரியாதை திராட்சரசம் இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறாங்க? அந்த அம்மா தன்னுடைய மகன் இடத்துல போயிட்டு, திராட்சரசம் இல்லையாமே, என்ன செய்யலாம்? அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார், தண்ணீரை, அங்கே காடிகளை தண்ணீர்னால் நிரப்புங்கள் என்று சொல்லி பெரிய பெரிய ஜாடிகளை வைத்திருந்தார்கள். அத்தனையும் தண்ணீர்னால் நிரப்பினார்கள். எடுத்து கொடுக்க பொழுது அது திராட்சரசமாய் மாறிற்று. எத்தனை ஒரு பெரிய அதிசயம்! இது காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தபடியினால. If only the Lord Jesus Christ was not there in that wedding, definitely they should have had to go through that shortage and it would have been a shame. பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்தபடினால, அவரை அழைப்பதில் அவங்க தவறாமல் ஜாக்கிரதையாக இருந்தபடினால அந்த நாளில் திருமண வைபோகியம் மிகவும் இனிமையாய் முடிந்தது. கடைசியில் திராட்சரசம் எப்படி இருந்தான்? முதலுக்குள்ள கொடுத்த திராட்சத்தை விட மிக இனிமையாக இருந்து சொல்லி எங்கன்னு இது வந்தது என்று சொல்லி ஜனங்கள் பேசக்கூடிய நிலைமையில் ஆயிற்று. ஆகவே இயேசுவை கூப்பிட நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் பிரியமானவர்களே. ஏ சாமி, நீ வரணும் சாமி என் திருமணத்துக்கு, நீ வரணும் சாமி என் பிள்ளைங்கள் திருமணத்துக்கு, நீ வரணும் சாமி என் குடும்பத்தில் எல்லா காரியத்திலும் குடும்ப காரியங்களை வீட்டில் வரும்போது, வேலைக்கு போகும்போது, இயேசு சுவாமி என்னோடு நீ வேலைக்கு வரணும்ப்பா, நான் வாகனத்தில் போய் கொண்டிருக்கேன், நீ என்னோட வாகனத்துக்கு இங்கே வரணும், நான் பிஸ்னஸ் காரியமாக போகிறேன், என்னோடத்துல பிஸ்னஸ்க்கு நீ வரணும் ஆண்டவரே, குடும்பத்தில் நீ வரணும், ஆலயத்தில் நீ வரணும் சுவாமி, என் ஊழியத்தில் நீ வரணும் சுவாமி, இந்த நாள் இந்த ஒரு பெரிய மனிதனை சந்திக்க போகிறேன், ஆகவே யூ மஸ்ட் கம் வித் மீ, என்னோடு வரணும். இதை நாம் செய்வோம் என்றால் பெரியமானவர்களே, நம்ம வைக்கப்பட்டு போகாமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். அந்த எலிசா இருந்ததுனால
அந்த மனுஷன் வெக்கப்பட்டு போல அந்த ஏழை மனுஷனுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். அதே போல தான் இங்கே திருமண வீட்டில் குறைவை எடுத்து போட்டு சந்தோஷமாய் மாற்றினார். நம்மை கூட அப்படிதான் செய்வார். நாம் அவரை எல்லா காரியங்களும் அழைப்போம் என்றால் அவர் நம்மோட முன்னிருந்து திடீர்னு ஆபத்து வரும் பொழுது, திடீர்னு நெருக்கடி வரும் பொழுது, திடீர்னு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன செய்யணுமா? அவர் நம்மோடு இருக்கிறபடினால அவர்கிட்ட சொன்னால் போதும், அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். வேதம் சொல்லுகிறது 8ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் படகுல போய் கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று புயல் காற்று வருது. இயேசு சுவாமி பின்னால் படுத்துக்கொண்டு தூங்கி இருக்கிறார். ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையே, புயல் காற்று நாம் மடிக்கிறோமே என்று சொல்லி சீடர்கள்லாம் கதறி அழுகிறார்கள். அப்போ இயேசு எழுப்புகிறார்கள். நாம் மடிவது உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி இயேசு சுவாமி எழுந்து காற்றையும் கடலையும் அழுத்தினார். ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிற்று. அங்கே இயேசு சுவாமி இல்லைனாக்கா என்ன இருக்கும்? இஃப் ஒன்லி ஜீசஸ் ஹஸ் நாட் பீன் தேர், வாட் ஷுட் ஹவ் ஹேப்பன்? அதுதான் வாசிக்கிறோம் வேதத்தில். அடுத்த வசனம் வாசி பாருங்க, 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் மத்தேயு சுவிசேஷத்தில். அங்கே தொடர்ந்து 20லேருந்து நீ வாசிப்பீர்கள் என்றால் இயேசு சுவாமி ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு மக்களை போஷித்து எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு போன பிறகு கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பிறகு அவளை சந்தோஷமாக அனுப்பி விடுகிறார். அனுப்பிவிட்டு என்ன சொல்கிறார் சீடத்தில், நீங்கள் போங்க, அக்கறையே போங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி அவங்களை போட்டில் ஏற்றி அனுப்பி விடுகிறார். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? சாயங்காலம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். தண்ணி திருந்து மலை மேலே ஏறி ஆண்டவரோடு நன்றி. ஒருவேளை அவர் சொல்லியிருப்பா, ஆண்டவரே இன்றைக்கு நீ செய்த அற்புதத்துக்காக நன்றி அப்பா. 5 அப்பம் 2 மீனை கொண்டு இத்தனை பேரை போஷித்து அனுப்பினீரே, ஜனங்கத்துடைய வார்த்தை கேட்டார்களே, நீ மனதுருகி செய்தீரே, உங்களுடைய அன்புக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் அவர்களுக்கு சொல்லி ஆண்டவர்களில் சொல்லியிருந்திருப்பார். அப்படி இருக்கும் பொழுது தான் திடீர்னு இந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்க? நடுவுக்கடலில் தத்தளிக்கிறாங்க. திடீர்னு புயல் காற்று வருகிறது, காற்று வீசுகிறது, என்ன பண்ணுன்னு தெரியல, தத்தளிக்கிறாங்க. இயேசு சுவாமி அதை பார்த்தார். இயேசு சுவாமி பார்த்தார். அவர் என்ன செய்கிறார்? புறப்பட்டு தண்ணீரில் நடந்து போகிறார். நடந்து போய் இதோ நான் தான், பயப்படாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதாக பார்க்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் ஏறி அந்த படகுல உட்கார்ந்து தான் சரி, காற்றும் கடலும் அமைதி ஆயிற்று. ஏன் இந்த நிலைமை அவங்களுக்கு வந்தது? when the Lord told them go, let us go to the yonder shore சொன்னும் போது என்ன செஞ்சிருக்கணும்? Lord come with us, எங்களோடு வாரும் இயேசு சுவாமி, எங்களோடு வாரும் இயேசு சுவாமி என்று சொல்லியிருந்தாக்கா இந்த தத்தளிப்பு வந்திருக்காது. அவங்க என்ன செஞ்சாங்க? சரின்னு போயிட்டாங்க. அதனால தான் பிரியமானவர்களே, என்ன இருந்தாலும் மோசே பாருங்க, என்ன வந்தாலும் சரி, நான் உன் தூதன் அனுப்பி நீ போப்பான்னு சொன்ன பிறகு கூட எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சாமி, நீ வரணும் நீ வரணும் நீ வரணும்னு சொல்லி வாஞ்சியாய் கேட்டபடினால் தேவன் அவனோடு கூட போனார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நாள தான் செய்யணும். ஆண்டவனோடு வரணும் சுவாமி. சகோதரனகன் அடிக்கடி சொல்லுவாங்க, அவர்கள் ஆண்டவர் ஊழியத்தில் அழைத்த பொழுது அவர் கேட்டாராம், நீ ஊழியத்துக்கு போறியா, நீ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி செய்கிறியா, நீ சேவாயான்னு கேட்டார். அதுக்கு சொன்னார், நான் செய்கிறேன், ஒரே ஒரு கண்டிஷன், நான் எங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் நீ வரணும், நான் எங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் வரணும். அதுக்கு அவர் வாக்கு கொடுத்தார். அதே போல் கர்த்தர் அவரை போகிறவமெல்லாம் வருவாராம். அவர் சொல்வார், நான் காரில் ஏஞ்சி உட்கார்ந்துருப்பேன், திடீர்னு பக்கத்தில் ஏசாமி உட்கார்ந்துருப்பேன் பார்ப்பேன், நான் ஊழியம் செய்து கொண்டிருப்பேன், பக்கத்தில் வந்து நிற்பதை பார்ப்பேன், நான் மற்றவங்களுக்காக கை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன், இயேசு சுவாமி அங்கே அப்படியே தோன்றுவார். ஒரு தடவை அவருக்கு ஒரு செய்தி வந்தது. ஒரு சின்ன குழந்தை மிகவும் சுகவீனமாக இருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள், பக்தி உள்ள பெற்றோர்கள், அவருக்கு நெருங்கிய பெற்றோர்கள் என்ன செய்தாங்க? செய்தி அனுப்புகிறாங்க, பிரதர் என் குழந்தை மிகவும் சீரியஸாக இருக்குது, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கி என்ன பண்ணார்? ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் அவர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இந்த குழந்தையை சுகமாக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளப்பா மனம் இறங்கி செய்யும் என்று. திடீர்னு ஒரு தேவதூதன் வந்தாராம். வந்து சொன்னாராம், இது பரலோகத்தில் அதை டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த குழந்தை மதித்து போகும் என்று. அப்போ சொல்கிறார் இவர், இந்த குடும்பத்தில் இவர்கள் பக்தியுள்ள குடும்பம், பெற்றோர் 2 பேரும் மிகவும் பக்தியுள்ள குடும்பம், கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்துகிறவர்கள், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை தாங்குகிறவர்கள். இவர்களுக்கு எதே இப்படி வரணும், இது ஏன் வரணும், இது என்னன்னு சொல்லு எனக்கு, என்ன நீ போய் கேட்டுட்டு வரணும், நீ போய் கேட்டுட்டு வரணும்ண்டு. அப்போ தேவதூதன் சொன்னார், சரி நான் போகிறேன்னு போயிட்டாராம். போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் காத்திருந்தா, ஜெபம் பண்ணார், ஒரு பதிலும் வரல. புறப்பட்டு என்ன செஞ்சார்? ஆஃபீஸ் போயிட்டார். ஆஃபீஸ் போய்ட்டு உட்கார்ந்து கொண்டு அவர் வேலையை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மத்தியானம் வேலை இருக்கும். திடீரென்று அவர் வேலை செய்யும், திடீர்னு இயேசு சுவாமி பக்கத்தில் தோன்றுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ண இல்லவா, அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தை உயிர் பிழைத்திருக்கிறது, she shall live,
he shall live என்று சொன்னாராம். இது போன்ற அனுபவங்கள் அவருக்கு அதிகமாக உண்டு. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு காரணம். He invited him. He said, God, wherever I go, you must come with me. Where I must go, you must come. You can use me mightily. You can do anything through me. You can give me all gifts of the Spirit. That doesn't matter. But I need you. I need you என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, அதுதான் அவர் வாழ்க்கையில் ரகசியம். வல்லமையின் ரகசியம், கிருபையின் ரகசியம், மேன்மையின் ரகசியம். இதுக்கு தான் நாமும் கூட அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, நீ வரணும். அந்த எலிசாவை கூப்பிட்டது போல எங்களோட வாருமையான்னு சொன்னாங்க. அவன் புறப்பட்டு போனதுனால அங்கே ஒரு பெரிய அதிசயம். இயேசு கிறிஸ்துவை அழைத்தார்கள் திருமணத்தில், அது நிமித்தம் ஒரு பெரிய அதிசயம். அதே போல அங்கிருந்த அவர் படகுல செல்லும் போது அதிசயம், பெரிய காரியங்கள்லாம் நடந்தது. மோசே வாழ்க்கையில் அதிசயம். இயேசு சுவாமியை நாம் எப்பொழுதெல்லாம் இன்வைட் பண்றோமோ, there will be blessings all the time. There will not be failure. God will take care of all our needs. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆகவே இதை நீங்கள் நன்றாக மனசில் வச்சுக்கொள்ளுங்க. சாமி நீ வரணும் சாமி, நீ வரவிட்டா நான் போகக்கூடாது, நீ வராட்டா போகக்கூடாது. ஒரு மனிதன் இருந்தார், ஊழியக்காரன். என்ன செய்வாராம்? அவர் ஆண்டவர் சமூகம் வராமல் போகவே மாட்டாராம் ஊழியத்துக்கு. ஒரு தடவை அவரை ஒரு மீட்டிங்கில் அவரை கூப்பிட்டுருக்காங்க. எல்லா மீட்டிங்கில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். என்ன, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஜனங்க வெயிட் பண்ணுறாங்க, வரவே இல்லை செய்தி கொடுக்கறதுக்கு. அப்போது ஆள் அனுப்புகிறாங்க, போய் பாருப்பான்னு. போய் பார்த்தாக்கா அவர் இருக்கும் அந்த அறையில் சத்தம் கேட்குது. ஐ வில் நாட் கோ என்று சத்தம் கேட்குறது. அப்போ இவங்க ஓடி சொல்கிறாங்க, என்னங்க அவர் போகமாட்டேன்றாருங்க. போகமாட்டேன்றாருங்க. யாருக்குமே ஒன்றும் புரியல என்ன சொல்கிறாருன்னு. கொஞ்ச நேரத்தில் ஏஞ்சி வந்தாராம். வந்தங்க நின்றாராம். பிரசங்கம் பண்ணாராம். பாருங்க, அன்றைக்கு பெரிய காரியங்கள் நடந்தது. தேவ பிரசனம் அந்த இடத்த முழுவதும் மூடிட்டு ஜனங்கள் அநேகர் மனம் திரும்பினாங்க. அற்புதம் அதிசயங்கள் நடந்தது. எல்லாரும் ஆச்சரியப்படாங்க. என்ன கேட்டாங்க? அவரே சொன்னார், ஆண்டவர் வராமல் நான் இங்கே வரமாட்டேன்யா. ஆண்டவர் வராமல் நான் கர்த்தருடைய கிருபாசனத்தில் போய் நிற்க மாட்டேன். அவர் வந்தால் தான் போவேன். ஆகவே தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் என்று சொன்னாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, this is the secret of God's blessing in our life. Secret of God's power in our ministry. Secret of all the blessing that we can have is to have Jesus all the time with us. இயேசு சுவாமி சொன்னார், யோவான் சுவிசேஷம் 8:69 என் தேவனுக்கு என் பிதாவுக்கு நான் பிரியமானதை செய்கிறபடினால என்னை தனிமையாக விடவே இல்லை. அவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். ஆகவே தான் அவரை கேட்டு செய்தார் எல்லாத்தையும். நீ சொல்லும் ஆண்டவரே நான் போகிறேன், நீ சொல்லும் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்கிறேன். இரவெல்லாம் பாருங்க, சீடர்களை தேர்ந்தெடுக்கும் முன்பாக, அவர்களை அழைப்பதற்கு முன்பாக இரவெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறார். வேறும் சொல்ல அப்புறம் இறங்கி அதிகாலையில் சீடர்களை தேர்ந்து கொண்டார் என்று சொல்லி. That means he must have asked the Lord, who are the disciples that you have chosen, Lord? நீ ஆண்டவரே தெரிந்து கொண்ட சீடர்களை யார் எனக்கு காட்டும், அப்படியே நான் செய்கிறேன்னு சொல்லி அழுது இருப்பார். ஆண்டவர் எல்லா சீடர்கள் பேரும் சொல்லியிருப்பார். ஆகதான் அவர் அவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறார். பிரியமான ஒவ்வொரு காரியத்தும் தேவனை கேட்பதுக்கு அவர் நம்மோடு வருவது நல்லது. வீட்டுக்கு வாகனத்தில் போகும்பொழுது எப்போதும் வருவது நல்லது. அவரை விசுவாசித்து அவரை நம்பி நாம் ஏற்கனவே ஆயத்தத்தோடு போவோம் என்றால் எல்லாத்தையும் விலை காப்பார். நீதிமொழியின் புஸ்தகம் 3:5-6 என்ன சொல்லுது? Trust in the Lord and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall bring it to pass. கர்த்தரை நம்புங்க, உங்கள் சுய புத்தியை சாராதிருங்க. அவரை எல்லாவற்றிலும் அவரை அங்கீகரித்து அவருக்கு முதலிடம் கொடுங்கள். அப்பொழுதே கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் நம்ம செய்யணும். We have to all the time acknowledge him. In the family, in our spiritual life, in our homes, in our business, in all the places that we go, we must acknowledge him. Whatever we do, we must acknowledge him. அவருக்கு இடம் கொடுத்து, அவரை கேட்டுட்டு, அவரை ஆண்டவரே நான் வீடு வாங்க போறேன், நீ வாரும், என் வீட்டில் தங்கிரும், என் வீட்டை ஆசீர்வதியும். தாவீது சொன்னான் பாருங்க, 101 சங்கீதம் 2 எப்பொழுதும் என் வீட்டுக்கு வருவீரப்பா. ஆண்டவரே நான் என் வீட்டில் உத்தமத்தோடு நடந்து கொள்வேன். When will you come into my house? என் வீட்டுக்கு எப்போது வருவீர்? நான் உத்தமத்தோடு நடந்து கொள்வேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். தாவீது ஆண்டவரை அழைத்தான், வீட்டுக்கு அழைத்தான். ஆகவே தான் தாவீதின் வாழ்க்கையில தேவன் எப்பொழுது நான் கஷ்டத்தின் பாதியில் போன பொழுது கூட கர்த்தரனை விடவே இல்லை, கடைசி மட்டும் காப்பாற்றினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அழைப்போம். இங்கே அப்படி தான் செஞ்சாங்க. They wanted the presence of the Almighty God. That is why they invited Elisha. இரண்டாவதாக முக்கியமான காரியம், அவர் அழைப்பது மாற்றம் இல்லை, நாங்கள் இன்னொரு காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் என்றால், கோடாலி விழுந்து போச்சு தண்ணீரில், என்ன பண்ணுறது? உடனே என்ன செஞ்சாங்க? ஐயா என்று கூப்பிட்டார். அலாஸ்
மாஸ்டர், ஐ ஹவ் borrowed this axe, what can I do? என்ன செய்வது இதை? நான் ஆண்டவரே இரவல் கொண்டு வந்தேனே, இதை நான் ஆண்டவரே நான் பாரோ பண்ணி எடுத்துட்டு வந்தேனே, கடனாக கொண்டு வந்தேனே, என்ன செய்வது? கதை நாமும் கூட தான் செய்யணும். யூ மஸ்ட் கால் unto the Lord. தேவனை நோக்கி கூப்பிடணும். சும்மா இல்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வந்து இருக்கிறார். ஆகவே அவர் நோக்கி கூப்பிடணும். அவன் தத்தளி தனியா அப்படியே சும்மா இருந்துட்டு என்ன பண்ண தெரியாம அழுது கொண்டு இல்லை. அவன் என்ன செஞ்சான்? உடனே அங்க இருக்கிற தேவ மனுஷன்கிட்ட சொன்னான், இப்போ தண்ணியில விழுந்துருச்சியா, என்ன செய்யும் தெரியல. தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அதே போலதான் நாமும் கூட ஆண்டவரை கூப்பிடுவது நம் ஜாக்கிரதையா இருக்கணும். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, call unto me in the day of trouble, I will answer thee and thou shalt glorify me. ஆபத்து நாட்கள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமான, ஆபத்து நேரத்துல அங்க வந்து ஒரு கிரைசிஸ் வந்தது பாருங்க, அந்த நேரத்தில் அவன் கூப்பிட்டான். அதே போலதான் நாமும் இயேசுவேன்னு கூப்பிடணும், நேசரேன்னு கூப்பிடணும். அப்படி கூப்பிடும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்து நம்மை அந்த ஆபத்தில் காப்பாற்றுவார். நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தாய். விடுவிப்பார். he will deliver you, he will deliver you, he will deliver you. பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் நம்ம இருந்தால் போதும். பெரியமானவங்களே, அவர் பிரசன்னம் நம்ம இருந்தால் போதும். எங்க போனாலும் சரி, யாரையும் போய் சந்திக்கலாம், எந்த மனுஷனையும் மீட் பண்ணலாம், எந்த வேலையும் செய்யலாம். இயேசு சுவாமி நம்ம இருந்தால் போதும், அவர் வந்தால் போதும். ஆகவே அவரை மாட்டு கூப்பிடுவோம். இரண்டாவதாக அவரை சத்தமிட்டு சொல்லுவோம், ஆண்டவரே இதுதான் என் பிரச்சனை சாமி, இப்படி ஆயிடுச்சு சாமி, இப்படிப்பட்ட நிலைமை வந்துடுச்சு சாமி, இந்த கடனை என்னால் தீர்க்க முடியல சுவாமி, இந்த நோய் என்னை வாட்டி வதைக்குது சாமி, இதுக்கு மருந்தே இல்லை, டாக்டர் குணமாக்க முடியாது. மனம் இறங்கும் சுவாமி. எல்லாவற்றையும் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கொடுத்து, நம்முடைய வேலையை கொடுத்து, நம்ம பிஸ்னஸை கொடுத்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்து, ஆண்டவரே எனக்கு இன்னும் ஆண்டவரே உமோடு நெருங்கி சேரணும், உம் சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லுவோம். அவர்கிட்ட சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இங்கே அப்படிதான் நடந்தது பாருங்க. கர்த்தர் இடத்துல அவங்க சொன்னாங்க, அற்புதம் நடந்தது. அந்த மனுஷன்கிட்ட சொன்னாங்க, இந்த தீர்க்கதரிசனத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடந்ததாக நாம் பார்க்குறோம். நமக்கும் இயேசு சுவாமி அவர்கிட்ட சொல்லும் பொழுது நமக்கு செய்வார். முதலாவது அவரை கூப்பிடும், இரண்டாவது அவர்கிட்ட சொல்வதை மறக்கக்கூடாது. must not tell human beings. The Lord may be with us, but instead you will go to the other people and say about your problems. It's not going to be helped. He is with you, He is in you. Bible says நமக்குள் இருக்கிறார் என்று. கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்குள் இருப்பதே மகிமை நம்பிக்கை. நமக்குள் அது உலக முடிவு பண்ண சகல நாட்கள் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே பிரத்யேகமாய் சுவாமி, நான் உங்களுடைய பிரசனத்தை உணர வேண்டும். நீ என்னோடு இருப்பது உண்மை, எனக்குள் இருப்பது உண்மை, வாசம் செய்வது உண்மை. ஆனால் சுவாமி, உங்களுடைய பிரசனத்தை நான் உணர வேண்டும், பிரசனத்தின் வல்லமையை நான் பார்க்க வேண்டும் சொல்லும் பொழுதுதான் தேவன் அற்புதங்களை செய்கிறதை நாம் பார்க்கலாம். பெரியமானவர்களே, மூன்றாவதாக இங்கே ஏன் இந்த அற்புதம் நடந்தது தெரியுங்களா? முக்கியமான காரியம், அங்கிருந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு he had to teach the students. God wanted to teach the students that you can also do it. நீ கூட செய்ய முடியும். இனி வரும் நாட்களில் நீங்கள் தீர்க்கதரிசி புத்தகங்களாக இருக்கிறபடினால இதே ஊழியத்தை நீங்கள் செய்ய போறீங்க, இதே காரியத்தை செய்ய போறீங்க. ஆகவே தேவன் இந்த காரியத்தை உங்கள் மூலமாக செய்ய முடியும். எலியா மூலமாட்டம் இல்லை, உங்கள் மூலமாக செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக, அவர் அன்பை வெளிப்படுத்துவதற்காக, அவர் வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக, என்னால் ஒன்றும் கூடாது என்று ஒரு நாள் யோசிக்காக என்னால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வெளிப்படுத்துவதற்காக தேவன் அந்த தீர்க்கதரிசன புத்தர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பெரியமான தேவ பிள்ளைகளே, இன்று சாயங்காலம் நமக்கு கூட ஆண்டவர் சொல்கிறார், எலிசாக்கு மாற்றம் இல்லை, எலிசாக்கு மாற்றம் நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். நம்மையும் கூட கத்தெடுத்து பயன்படுத்துவார். ஒன்றுதான் செய்யணும், we have to thirst after God. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும் சுவாமி, உம்முடைய 9 வரங்கள் எனக்கு வேண்டும் சுவாமி, என்னை நீ பயன்படுத்தணும் சுவாமி என்று நாம் கேட்கணும். பெரியமானவர்களே, பாருங்க, இங்கே எலியா என்ன ஆயிடுச்சு, இந்த எலிசா கொடுத்து பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் அவன் உண்மையாக இருந்தான். அவனுடைய எஜமானுக்கு எலியாவுக்கு உண்மையாக இருந்தான். எலியாவுக்கு உண்மையாக இருந்தான், பயபக்தியோடு இருந்தான். கைகளை கழுவினான் என்று சொல்ல, அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்து நாம் பாருங்க. ஆகவே தான் தேவன் அதை பார்த்தார், உண்மையை பார்த்தார், அவனை பிரதிஷ்டை பண்ணார். அதோடு கூட போகாதபடி, இந்த பிரதிஷ்டை எனக்கு போதாது, என்னுடைய எஜமான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று அவன் தாகித்தான். பிரியமானங்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை எடுத்துக்கொள்வது முன்பாக, எலியாவை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அவன் அங்கிருந்து ஓடுகிறான். போய்கொண்டிருக்கும் பொழுது தான் சொல்கிறான், இதோ இதிலிருந்து கில்காலிருந்து அவன் பெத்தேலுக்கு போகிறான்.
நான் ஆண்டவர் என்னை பெத்தல் போக சொல்கிறான்னு சொல்லி போகிறான். அங்கே நானும் வரேன்னு சொல்லி ஓடுறான் பின்னால். மறுபடியும் அங்கேருந்து எரியோக்கு போக வேணும்னு சொல்கிறான். அங்கேருந்து மறுபடியும் நானும் அங்கே வருகிறேன்னு சொல்கிறான். அங்கே இருக்க தீர்க்கதரிசி புத்தகம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் உங்களுடைய எஜமான தலை நீ போயிடும்பா, நீ கத்தர் அவளை எடுத்து போயிட்டு போடுவார், ரதம் அக்னி ரதம் வந்து அவளை பிரித்து விடும் என்று அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா பிகாஸ் they were prophets, the Lord had revealed these things to those prophets, but they were only looking at these things and simply talking about it. They never longed for the power of God. அந்த எலிசா என்ன பண்ணா, அது போதாதுன்னு சொல்லி நீங்கள் பேசாமல் இருங்க. போகிற இடம்லாம் அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த புத்திரர்கள் என்ன சொல்கிறாங்க, எப்பா அவர் எங்கே போகிறார், நீ அவன் விட்டு போயிட போகிறா, நீ எதுப்பா பின்னால் போகிறார் பேசாமல் இருப்பான்னு சொல்லிட்டு வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். தொடர்ந்து போகிறான். கடைசியில் யோதானுக்கு வராங்க. அப்பொழுது அவன் கேட்குறான். அவர் கேட்குறான், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு இருக்கிறாய், நான் என்ன செய்யணும்னு இருக்கிறாய்ன்னு கேட்குறார். அப்போ சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு உனக்கு இருந்த ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும். கடினமான காரியத்தை கேட்குறாயே, ஆனாலும் நான் பிரிந்து போவதை நீ பார்ப்பா என்றார். அது உனக்கு கூடும் என்று சொல்கிறான். அதே போல திடீரென்று ரதம் வருகிறது, அக்னி ரதம் வருகிறது, அவனை கொண்டு போகிறது. இவன் கதறி அழுகிறான், தகப்பனே தகப்பனே என்று சொல்லி சத்தமிட்டு அழுகிறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த மேலிருந்த அந்த சால்வை எலியா மேல் இந்த சால்வை அவன் மேல் விழுகிறது. அந்த சால்வையை கையை எடுத்துக்கொண்டான் பாருங்க, காலை எடுத்துக்கொண்டான். கத்தர் அவனை ரெட்டிப்பாய் பயன்படுத்தினார். அந்த இடத்த விட்டு வரான் பாருங்க. போகும்போது பார்த்தான், யோர்தான் நதியை கடந்து போக வேண்டும். அந்த சால்வையை கொண்டு அந்த நதியை அடித்தார் பாருங்க. அதை பார்த்துட்டே வந்திருக்கிறான். இப்போ திருப்பி போகிறான். திருப்பி போகும்பொழுது அவன் ஞாபகம் வருது, எலியா அப்படிதானே செஞ்சாரு, இதோ அவருடைய சால்வை என் கையில் இருக்குதே, அவர் சால்வை மாட்டல, ரெட்டிப்பான அபிஷேகம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி அடிக்கிறான் பாருங்க. அந்த யோர்தான் 2 பிள்ளைகள் அவனும் கடந்து போகிறான் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தாகம். He had desire, thirsted for God's power. That is why God used him mightily. God gave him a double portion of the anointing which was upon Elisha. Elisha மேல எலியா மேல இருந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்தார். அதே போல நீங்க வாசிப்புன்னா ரெட்டிப்பான அற்புதங்களை செய்தார். அவனுக்கு அவரை விட டபுள் மடங்கு அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது காரணம் என்ன? தாகம். தாகம். எலியாவின் தேவன் எங்கே என்றாரே, சலியாமல் ஓடி சால்வை பெற்றானே, பரலோக ராஜ்யம் பரிசுத்தவான்கள் பெற்று கொண்டாரே, பரிசுத்தவான்கள் பெற்று கொண்டாரே. பேரின்ப நதியே தாகத்தை தீத்திடும் பின்மாரியாக பொழிந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்றாரே, சலியாமலோடும் சால்வை பெற்றாரே, பரலோக ராஜ்யம் பரிசுத்தவான்கள் பலவந்தமாக்கும் காலம் இதுவே, பலவந்தமாக்கும் காலம் இதுவே. பேரின்ப நதியே தாகத்தை தீர்த்திடும் பின்மாரியாக பொழிந்திடுமே, பின்மாரியாக பொழிந்திடுமே. பரிசுத்தாவி பெற்றிடவாரீர், பரிசுத்த தேவ அழைப்பை பாரீர், பரிசுத்தாவி பெற்றிடவாரீர், பரிசுத்த தேவ அழைப்பை பாரீர். தேடுங்கள் கிடைக்கும், கேடுங்கள் தருவேன், தட்டுங்கள் கிடைக்கும் என்றுரைத்தாரே, தட்டுங்கள் திறப்பேன் என்றுரைத்தாரே. பேரின்ப நதியே தாகத்தை தீத்திடும் பின்மாரியாக பொழிந்திடுமே, பின்மாரியாக பொழிந்திடுமே. மங்கும் திரிகள் நேரிந்த நாணல், தேங்கும் தண்ணீர்கள் போன்ற அநேகர். மங்கும் திரிகள் நேரிந்த நாளல், தேங்கும் தண்ணீர்கள் போன்ற அநேகர். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அனுபவத்தோடே ஜீவிக்கின்றாரே, அனுபவத்தோடே ஜீவிக்கின்றாரே.
நதியே தாகத்தை தீர்த்திடும் பின்மாரியாக பொழிந்திடுமே, பின்மாரியாக பொழிந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சாலில் அடித்தான் பாருங்க. யோர்தான் ரெண்டாய் பிளந்தது. கர்த்தர் நம்ம மூலமாய் அது செய்வார். கர்த்தர் செய்வார் எப்பொழுது when we long for it. கர்த்தருடைய அநேக ஊழியக்காரர்கள் வாழ்க்கையை நான் வாசித்திருக்கிறேன். ஆரல் ராபர்ட்ஸ் அவர் காச நோயினால் கஷ்டப்பட்டு டியூபர்குலோசினால் கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. எல்லாரும் கைவிட்டாங்க. அந்த நாட்டில் மருந்து கிடையாது டியூபர்குலோசிஸ்க்கு. அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் தேவனை தேட ஆரம்பித்தார். ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று. கர்த்தர் சுகமாக்குனதும் இல்லாமல் அநேகரை சுகமாக்குவது என்னையும் பயன்படுத்தும் அழுதாராம். அப்படியே கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியம் செய்தார். ஏராள மக்களை கர்த்தர் சுகமாக்கினார். பிரியமானவர்களே, அதே போல டிஎல் ஆஸ்பான் என்ன செய்தார்? ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற ஒரு பக்தன் மரித்து போனார் என்று கேள்விப்பட்டோன்னே அவர் உள்ளம் உடைந்துருச்சு. ஐயோ, மேலே யார் இருக்கிறா ஜெபிப்பதற்கு? யார் நோயினால் வாடி தவிக்கும் மக்களுக்கு ஜெபம் பண்ணுவா? யாரு மேலேன்னு சொல்லி ஒரு நாள் போய் ஆலயத்தில் விழுந்து கடந்தாராம். ஒரு அங்கே திறக்கப்பட்டிருந்தோம். ஆலயத்தில் போய் விழுந்து கண்டாராம். என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவர் சொன்னாராம். உண்மைதான், நான் விகில்ஸ்வத்தை பயன்படுத்த இப்பொழுது நான் உன்னை பயன்படுத்த போறேன்னு பேசினாராம். அதோடு எழும்பி வந்தவர் தான் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். இதே போன்ற ஏராள மக்கள். வில்லியம் ஃப்ரீமேன் என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவர் என்ன செய்வார்? ஆண்டவரே, நான் உம்முடைய வல்லமை வேண்டும் சுவாமி, எனக்கு வரங்கள் வேண்டும் சுவாமி, என் கூட்டத்தில் வல்லமை இல்லையே, வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது உங்களுடைய அற்புதம் அடையங்களால் உறுதிப்படுத்துவேன் என்று வேதம் சொல்கிறதே, அவைகளை ஆனால் பார்க்க முடியலையே சாமி, என்னையும் பயன்படுத்தும் அழுவாராம். என்ன செய்வாராம்? அவர் பிசினஸை விட்டுட்டு 8 மணி நேரம் பிஸ்னஸில் முழு மனதோடு வேலை செய்வாராம். கஷ்டப்பட்டு உழைத்தவர். ஆகவே என்ன செய்தார்? பிஸ்னஸை விட்ட பிறகு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தார். என்ன செஞ்சார்? 8 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுத்தார். Every day used to pray for 8 hours at the feet of God. One day Jesus appeared to him and God began to use him mightily. தேவன் பக்கத்தில் நிற்பார். அவர் முன்னால கைகள் வளரும், அப்படியே கால்கள் வளரும், வியாதிகள் சுகமாக, அதிசயங்கள் நடக்கும். ஒரே ஒரு காரணம், தாகம். எனக்கு தாகம் தான் பிரியமானங்களே. அதே போல இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். வில்லியம் டேவிட் டன்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் என்ன செய்வார்? ஆண்டவரே, எனக்கு வரங்கள் வேண்டும் சுவாமி என்று செஞ்ச உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அப்படியே ஒல்லி ஆயிட்டார், எலும்பு தோல் ஆயிட்டார். ஒரே ஒரு காரணம், எனக்கு வரங்கள் வேண்டும் சுவாமி, என்னை நீ பயன்படுத்தணும் சுவாமின்னு கதறி கொண்டு இருப்பாராம். ஒரு நாள் ஏசாமி வந்தார். அவரை பார்த்து சொன்னார், நீ என்ன போல மாறுப்பா, என்னை போல இன்னுமா என்னை போல மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. நீ என்னை போல மாற எல்லா வரங்களும் வாழ்க்கையில் கிரியை செய்யும் சொன்னாராம். அதே போல பாருங்க, அவர் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து இயேசுவை போல வாழ ஆரம்பித்தார். தேவன் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். சகோதரன் எடுத்துங்க, 1962 வருஷம் அவர் வல்லமையற்றவளாக, அபிஷேகம் இல்லாதவளாக மதுரை தமுக்கம் மைதானத்தில் டிஎல் ஆஸ்மான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் போகிறார். போய் உட்கார்ந்து அவர் செய்தியை கேட்ட பொழுது, அங்கே கண்ட அற்புதங்கள்லாம் பார்த்த பொழுது, முடவர்கள் நடப்பது, செவிடல் காது கேட்பது, அதிசயங்களை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்தும். அந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அழுது கொண்டிருந்த நாட்கள், வல்லம் இல்லாதவர்களாய் தவித்து கொண்டிருந்த நாட்கள். அப்போ இருக்கும்போது அவர் சொல்றார், என்னையும் பயன்படுத்தும் என்று. இந்த ஒரு மத்தியானம் 2 மணி இருக்கும். அங்கே ஆல்டர் கால் கொடுக்குறாங்க. இவரும் துபுன்னு ஓடினாராம். அவர் என்னை கை வைத்தா போதும், எனக்கு கர்த்தர் அழுத்தினால் போதும் என்று. அப்படியே அதே வருஷமே இயேசு சுவாமி அவளை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணி வரங்களை கொடுத்து அவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். Every child of God who thirsts after God's power will be used by God. இந்த மனிதன் தேவனிடத்தில் கேட்டான், எலியாவிடம் கேட்டான், எனக்கு உன் ரெட்டிப்பான வரம் இல்லாமல் விட மாட்டேன், நான் போக விட மாட்டேன்னு சொல்லி அவன் அப்படியே பிடிச்சிட்டான் பாருங்க. வேற வழி இல்லாத அந்த சால்வையை கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, when we cry unto God, use me Lord, use me Lord, வாலிபர்கள் தயவு செய்து கேளுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க கேளுங்க. பணத்தை பார்க்காதீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் உங்களை எல்லாரும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். என்னை உண்மை போல மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும், உம்முடைய 9 வரங்களை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. பிரியமானவர்களே, தர்க்கம் செய்வதை விட்டுவிடுங்க. யூடியூப்ல பார்த்து கொண்டு இவன் பேசுவது, அவனை திட்டுவது, ஐயோ அவமானமா இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். we don't want all this useless fellows. அவங்களால என்ன நடக்கிறது? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் சாமி,
உங்களுடைய வரங்களை எனக்கு தாரும் சுவாமி. உலகத்துல மக்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்களே ஆண்டவரே, தீராத வியாதியினால் அழுது கொண்டு இருக்கிறாங்களே, பலவிதமான கஷ்டத்தால் மக்கள் மறித்து கொண்டு இருக்கிறாங்களே ஆண்டவரே, இந்த மக்களுக்கு யார் உதவி செய்ய முடியும்? என்னை பயன்படுத்தும் சுவாமி. நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கர்த்தர் உம்முடைய ஆவினால் வல்லமையினால் நிரப்பினார். உலகம் எங்கும் சுற்றி திரிந்து நன்மை செய்வராய் சுற்றி பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி நீர் என்று வேதம் சொல்லுகிறது. என்னையும் பயன்படுத்தும், என்னையும் பயன்படுத்தும். பேதுரு நிழல் பட்டவங்களா சுகமானாங்க போட்டுக்குதே, என்னையும் பயன்படுத்தும் சுவாமி என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால், தாகித்திருப்பீர்கள் என்றால், if you thirst, God will begin to use you. God will begin to use you. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் ஆண்டவற்றில் ஒப்புடுப்போம். சொல்வோம், சாமி உடைய வல்லமே நீ என் வீட்டுக்கு எப்போதும் எல்லா காலத்திலையும் நான் உண்மை அழைப்பேன் சுவாமி. முதல் இடமும் கொடுப்பேன் சுவாமி. இரண்டாவது, உம்மிடத்தில் சொல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன் சுவாமி. மூணாவது, உம்முடைய ஆவினால் என்னை நிரப்பி ஆண்டவர் எலியாவுக்கு இருந்த அந்த அபிஷேகத்தை எனக்கும் தாரும் ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்தும். வேத வசனத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் ஆண்டவர் அந்த புத்தருக்கும் இந்த வல்லமையை தாரும். பெரியமானவங்களே, வேதத்தை வாசித்து பாருங்க. அந்த நாட்டில் அந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் செஞ்சாங்க, அற்புதம் செஞ்சாங்க. ஆனால் நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் உண்டு. இன்னைக்கு ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு நம்மளை பயன்படுத்துவது நம்மளால மட்டும் தான் முடியும், வேற யாரால முடியாது. Those Old Testament prophets had never had power to save people. They had never had power to preach the gospel. But you and I have been called to preach the gospel. தேவ செய்தியை கொடுப்பதற்கு, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நீங்களும் நானும் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் இயேசு சுவாமி கூட அந்த அழைப்பில் பாருங்க, அவர் பிரசங்கிக்கல சுவிசேஷத்தை. அவர் சொல்லல நான் மரித்து நான் உயிரோடு எழுவேன், ஆகவே அதுக்கப்புறம் தான் நடக்க வேண்டிய காரியம் இது. அது அவர் கூட சொல்ல, அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:12 நான் செய்யும் கிரியும் தானும் செய்வான், இதை விட பெரிய கிரியும் செய்வான்னு சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். To do miracles. What is the greatest miracle that a man can have? Is for a soul to be transformed. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதுதான் எல்லா அற்புத காட்டிலும் பெரிய அற்புதம். அதை நம்மை கொண்டு செய்வார், நம்மை கொண்டு தான் நம்பி இருக்கிறார். அது மாற்றல, நம் மூலமாக நோயினால் வாடி தவிக்கும் மக்கள், கஷ்டம் கடத்தில் இருக்கும் மக்கள், துயரத்தில் இருக்கும் மக்கள், துக்கத்தில் இருக்கும் மக்கள், சஞ்சலத்திற்கும் மக்களை விடுவிக்க நம்மை பயன்படுத்துவா. ஒன்றுதான் கேட்கணும், சாமி என்னை உண்மை போல மாற்றும், எனக்கு உண்மை போல தாழ்மை, பரிசுத்தம், தூய்மை எப்போதும் பற்றி கொண்டு இருக்க எனக்கு கிருபை செய்யும் சுவாமி என்று கேட்போம் என்றால் அப்படியே நமக்கு செய்வார். இப்போது கூட நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? இந்த சாயங்காலம் உங்கள் வாழ்க்கையில் என்ன இழந்து போயிருக்கிறீங்க? வாட் ஹவ் யூ லாஸ்ட் திஸ் ஈவினிங்? அந்த இரும்பை மிதக்க வைக்க தேவன் உங்களுக்கு செய்ய முடியாதா? ஒரு இரும்பு தண்ணியில் மிதக்க வைக்க முடியுமானால் உங்கள் கண்ணீரை துடைக்க முடியாதா? உங்கள் தேவையை சந்திக்க முடியாதா? உங்கள் கடன் கஷ்டத்தை அழித்து போட முடியாதா? உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய முடியாதா? நோயினால் வாடி தவிக்கும் குடும்பத்தில் அற்புதம் செய்ய முடியாதா? உங்கள் வாழ்க்கையில் வேலை சத்தில் உறைவு கட்டளையிட முடியாதா? உங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு தூய்மையும் வல்லமையும் கட்டளையிட முடியாதா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாதா? எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். பிரியமானவர்கள், எல்லாம் எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தரில் கேட்போம், ஆண்டவரே இல்லையாக்கு இருந்த அந்த கிருபை எனக்கு தாரும். ஆண்டவர், அந்த ஜனங்கள் உண்மை கூப்பிட்டார்களே, என் வாழ்க்கையில் உண்மைதான் எல்லாவற்றிலும் கூப்பிடுவேன் சுவாமி. உண்மை இல்லாமல் நீ உண்மை கன்சல்ட் பண்ணாமல் எதுவுமே செய்ய மாட்டேன் சுவாமி. நீ எல்லா காட்டிலும் நீ முக்கியத்துவமா எடுக்கணும். You must come and be, Lord, take the preeminence in everything. You must be there in every situation. எங்கள் குடும்பத்தில் கல்யாணமா இருக்கலாம், எங்கள் வீடை கட்டுவதாக இருக்கலாம், பிசினஸ் ஆரம்பிப்பதா இருக்கலாம், சுவாமி நான் ஊழியம் செய்வதா இருக்கலாம், ஆண்டவரே ஊருக்கு சென்று பல காரியங்கள் செய்வதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சுவாமி நீர் எங்களோடு வர வேண்டும், நீர் எங்களோடு வர வேண்டும். இதை நீங்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால் பிரியமானவர்களே, தேவாசுவாத்தை ஒரு நாளும் இழந்து போகவே மாட்டீங்க. யூ see miracles after miracles, miracles after miracles. அற்புதங்கள் மேல் அற்புதத்தை காண்பீங்க. காரணம், நீங்க செய்ய போறது நீங்க அல்ல, தவிக்க போறது நீங்க அல்ல. தேவாதி தேவன் உங்கள் பக்கத்தில் நிற்பார், அவர் உங்களுக்கு துணை நிற்பார், தேவையான எல்லா அதிசயத்தை செய்வார். அந்த கோடாலியை மிதக்க செய்வார், கோலாதிய தண்ணீரில் அந்த இரும்பை மிதக்க செய்வார். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. அவரை மாற்றம் தேடுவோம். அது மாற்றம் சாமி, இந்த உலகத்திற்கு வீணான நேரத்தை வீணாக்காதபடி, அவங்கள குத்தி பேசி கொண்டில்லாதபடி, டாக்டர்ஸை தர்க்கம் செய்து கொண்டில்லாதபடி, இவளெல்லாம் தூக்கி எழுதுகிறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சாமி, நீர் எனக்கு வேண்டும் சுவாமி, நீர் மாட்டம் எனக்கு வேண்டும் சுவாமின்னு சொல்லி நாம் அவரை கேட்போம் என்றால் கர்த்தர் நம்மை பரிசுத்தாவியின் வல்லமையினால் நிரப்புவார், ஆவி அளவில்லாமல் ஊற்றுவார், அபிஷேகத்தை கொடுப்பார், 9 வரங்களை கொடுப்பார், உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆகவே நீங்கள் ஒன்றுதான் செய்யணும், கர்த்தரை தேடுங்கள். Seek after him,
Seek after him. தாவீதான் செய்தான். ஒன்றே நான் கேட்டேன், அதுவே நாடுவேன். என் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போது இருக்க, அவர் சத்தத்தை கேட்க, அவரிடத்தில் நான் அவர் ஆலோசனை கேட்க, அவர் ஆலயத்தில் மகிமையை காண நான் எப்போதும் நான் வீட்டிருப்பேன் என்று சொன்னான். அதே போல் நாம் செய்வோம் என்றார். நம் வாழ்க்கையில் வந்த கிரியை கொடுப்பார் பெரியமானவர்களே. Therefore do not worry about anything. Always live a clean life. Clean life is very important. When you have a purity in your heart, இறைத்து சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். தூய்மையை விட்டு விலகாதீங்க. எந்த காரணம் கொடுத்து உலகத்தின் பாவத்துக்காக இச்சைகளுக்காக ஓடாது இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அது நமக்கு வேண்டாம். சாதாரண பணத்துக்காக வேண்டிய தேவனை மறுதலிக்க வேண்டாம். ஒரு பெண்ணுக்காக தேவனை மறுதலிக்க வேண்டாம். நம்முடைய டௌரிக்காக தேவனை மறுதலிக்க வேண்டாம். பணத்துக்காக தேவனை மறுதலிக்க வேண்டாம். ஐயோ பேரு புகழுக்காக ஆண்டவரை மறுதலிக்க வேண்டாம். ஒரு நாள் வேண்டாம். சாமி நீதான் எனக்கு வேண்டும் சுவாமி, நாம மறுதலிக்க மாட்டேன் சாமி. எப்போதும் உடைய தாழ்மையும் அன்பும் பொறுமையும் எனக்கு தாரும், கிருபை தாரும். கிருபை கிருபை கிருபை. அவர் கிருபை தான் பெரியமான கிருபை தான். Grace God has given, told us do this, do that, everything is wonderful, but we cannot do it without his grace. அவர் கிருபையை கேளுங்க. அப்பொழுது உங்களுக்கு அப்படியே கர்த்தர் உங்களை படிப்படியாய் உயர்த்துவார், படிப்படியாய் உயர்த்துவார். பெரிய பக்தர்கள கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து அநேகரை விடுதலை செய்யும் ஒரு பிள்ளைகளாய் மாற்றுவார். You will be a blessing to thousands of people. That is the will of God concerning you. உங்களை குறித்த ஒரே அவருடைய நினைவு அதுதான் பெரியமானவர்களே. ஆகவே வேற எதையும் கேட்காதீங்க. ஆண்டவரே நான் உங்களோடு நெருங்கி சேர்வேன்ப்பா, வேத வாசித்து தினதோறும் உங்களோடு காத்திருப்பேன், இனிமே தேடுவேன் சாமி என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார், போராடமெல்லாம் வெற்றி கொடுப்பார். ஆம், யோசுவா போராடமெல்லாம் வெற்றி பெற்றான். காரணம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையை பற்றி கொண்டு அவரே முழு மனிதனாக இருந்தபடினால அவன் போடமெல்லாம் கர்த்தர் வெற்றி கொடுத்தார். நமக்கும் செய்வார் பெரியமானவர்களே. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த சங்கல வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே ஆண்டவரே இரும்பு மிதக்க கூடுமானார் உங்களுடைய பிள்ளைகள் எது செய்ய முடியாது சுவாமி, உமால எல்லாம் செய்ய முடியும் சுவாமி. இந்த சங்கலம் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் கேட்குறார்களோ ஆண்டவரே உம்மிடத்து சொல்வது போல, ஐயோ எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், இந்த இரும்பை நான் இரவல் வாங்கி வந்திருக்கிறேனே, இதை நான் திருப்பி கொடுக்கணுமே என்று சொல்லி கதரும் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். லார்ட் ஹேவ் மர்சி, நான் வாங்கின கடனை கொடுக்கணுமே, நான் என்ன செய்வது, என் வீட்டுக்கு வந்து கடன் காணிப்பாங்களே என்ற கதரும் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே இந்த நோய் என்னை விட்டு போக மாட்டேந்தே, இது எனக்கு பெரிய தடையா இருக்குது சுவாமி, என்னை சுகமாக்கும் என்று சொல்லி கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். லார்ட் touch them, Lord, touch them right now. ஒவ்வொரு கண்ணோக்கி பாரும். பத்மே கூப்பிட்டது போல தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். நாங்கள் உம்மை கூப்பிடுதல் மறக்க மாட்டோம் சுவாமி, நாங்கள் உம்மை கூப்பிடுதல் ஜாக்கிரதையா இருப்போம் சுவாமி. ஆகவே அந்த நாளில் இந்த குருடன் பரிபூர்ண சுகத்தை பெற்றவனாய் போனான் சுவாமி. அதே போல கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். ஹalleluya. Thank you Jesus. The iron will float, the iron will float in your life. What is impossible for God? Nothing is impossible. If He can make an iron float on the water, He can do anything for you. ஒரு இரும்பு மிதக்க கூடுமானால் எதையும் செய்ய அவரால் கூடும். பயப்படாதிருங்க, அவரை மாற்றம் பற்றி கொள்ளுங்க. பயப்படாங்க, எதுக்கும் பயப்படமானா. தூய்மையாக வாழ்க்கை இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கைகளும் இருத்தி எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரோடு நெருங்கி சேருங்க. அவர் ஆவியின் அபிஷேகத்தை கேளுங்க, வல்லமையை கேளுங்க. இயேசுவை போல இருப்பீங்க. போடமெல்லாம் மக்கள் உங்களுக்கு பார்ப்பாங்க. அவருடைய வாசனை வீசும் பிள்ளைகளாக இருப்பீங்க. எத்தனை பாக்கியம், எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை பேர் கண்ணீர் துடைக்கப்படும். யோசித்து பாருங்க பெரியமானவர்களே. கர்த்தர் நமக்கு அதை செய்வார். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் அதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. This evening Lord, you are touching many people. Hallelujah. Thank you Holy Spirit. Oh thank you Holy Spirit. Thank you Jesus. ஒவ்வொரு மேலும் தனித்தனியாய் உங்கள் கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. Lord touch everybody, touch everybody. ஒருத்தர் கூட தொடலாம போகவே கூடாது சுவாமி. உம்முடைய பரம்படாமல் போகவே கூடாது சுவாமி. உம்முடைய அன்பின் பரம்படாமல் போகவே கூடாது. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஏற்கனவே எங்கள் மத்தியில் வாரும் என்று கேட்டுவிட்டோம். எங்களோடு இருக்கிறீர். இப்பொழுது கூட சுவாமி எம்மாவு சீஷர்கள் அழைத்தார்களே, வருந்தி அழைத்தார்கள். சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று, எங்களோடு தங்கிரும் என்று. அதனால்தான் அவங்க கண்கள் திறக்கப்பட்டதப்பா. உம்மை காணும் பாக்கியத்தை பெற்றார்கள். எங்கள் வாழ்க்கையில் நீர் மாட்டம் போதும் சுவாமி, நீர் மாட்டம் போதும் சுவாமி. எங்கள் வீட்டில் நீர் போதும் சுவாமி, எங்கள் குடும்பத்தில் நீர் போதும் சுவாமி. ஆண்டவரே எங்கள் பிசினஸ்ல நீர் போதும் சுவாமி.
என் கைவிட்டும் செய்யும் தொழிலில் நீங்க போதும் சுவாமி. எங்கள் ஆபீஸ்ல நீ போதும் சுவாமி. எங்க ஆலயத்துக்கு நீர் போதும் சுவாமி. எங்க ஆலயத்துக்கு நீர் போதும் சுவாமி. எங்கள் ஆலயத்துக்கு நீர் போதும் சுவாமி. இது உம்முடைய சரீரமாகிய சபை சுவாமி. நீர் போதும் சுவாமி. நீர் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. எங்க குடும்பத்துக்கு நீர் போதும் சுவாமி. எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் போதும் சுவாமி. ஹல்லேலூயா. எங்க ஊழியத்துக்கு நீர் போதும் சுவாமி. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you wonderful savior. Thank you mighty savior. Thank you glorious savior. உம்முடைய வல்லமைக்கு நீர் போதும் சுவாமி. உம்முடைய அபிஷேகத்துக்கு நீர் போதும் சுவாமி. எங்களை பலப்படுத்த நீர் போதும் சுவாமி. நீர் மாற்ற எங்களுக்கு வேண்டும் ராஜா. இந்த சாயங்காலம் ஒவ்வொருவரும் அப்படியே ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை கண்ணோக்கி பாரும். Lord, I pray that you look unto all those people who are asking for more of thy presence. More of thy presence. Touch them, Lord. Touch them this evening. ஒவ்வொரு தொடுவீராக சுவாமி. In the name of Jesus. In the name of Jesus. Let thy children receive their blessings, Father. Let them receive their blessings. இன்று சாயங்காலம் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்களாகப்பா. உம்முடைய அபிஷேகத்தை பெறுவார்களாக. உம்முடைய வல்லமையை பெறுவார்களாக. உம்முடைய அதிசயத்தை பெறுவார்களாக. ஆண்டவரே அந்த அயன் மிதக்கட்டும் சுவாமி. Thank you Jesus. அயன் மிதக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. மிதக்கட்டும் சுவாமி. அவன் வாழ்க்கையில மிதக்கட்டும் சுவாமி. Thank you Jesus. இரும்பு மிதக்கட்டும் சுவாமி. அதிசயத்தை காண்பார்களாக. அற்புதங்களை காண்பார்களாக சுவாமி. குடும்பத்தில் செய்வீராக சுவாமி. வேலையில செய்வீராக சுவாமி. அவங்க சரீரத்தில் செய்வீராக சுவாமி. வேலையை செய்வீராக சுவாமி. வேலையில தவிக்கும் மக்களுக்கு வேலை கொடுப்பீராக சுவாமி. எழுந்த மக்களுக்கு அதிசயங்களை செய்வீராக. எழுந்தலாம் மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. Let the iron Lord float in their lives. Let the iron float in their lives. ஆண்டவரே, அந்த இரும்பு மிதக்கட்டும். எழுந்தவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். எழுந்த எறும்பை பெற்றுக்கொள்ளட்டும். எழுந்த கோடாலியை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. எழுந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எழுந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எழுந்த அன்பை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. எழுந்த கஷ்டத்தெல்லாம் திருப்பி பணத்தை இழந்த பணத்தெல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. நஷ்டமெல்லாம் லாபமாக்கி போடுவீராக. ஒவ்வொரு மேலும் கருத்து வைப்பீராக. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you wonderful savior. Thank you Jesus. நன்றி இயேசு சுவாமி. உமக்கு கோடா கோடி நன்றி இயேசு சுவாமி. அப்பா, நீர்தான் எங்களுக்கு வேண்டும். வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. நீர் மாட்டம் எங்களுக்கு போதும் இயேசு சுவாமி. நீர் மாட்டம் போதும் இயேசு சுவாமி. Oh, thank you Holy Spirit. Thank you mighty Jesus. Thank you wonderful savior. Glorious savior. எல்லார் கண்ணீரை துடைத்தலும். இந்த சாயங்காலம் எல்லா பலவீனத்தை நீக்கி போடும். சல்து கூட எல்லா பலத்தை நீக்கி போடும். The name of Jesus. Let thy children receive healing in their bodies. Let thy children receive healing in their bodies. அவங்க சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. பலத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இந்த சாயங்காலம் அதை செய்வீராகப்பா. இந்த சாயங்காலம் செய்வீராக. நீதான் எங்களுக்கு வேண்டும். நீர் மாட்டம் எங்களுக்கு போதும் சுவாமி. நாங்கள் எப்பொழுதும் பற்றி கொண்டு இருப்போம். உண்மையே வணங்குவோம். உண்மையே நாங்கள் தியானிப்போம். உண்மையே எங்கள் நினைவாய் கொள்ளுவோம் சுவாமி. நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you wonderful savior. Do not worry my brothers. Yes, the iron will float in your life. The iron will float in your life. பயப்படாத சகோதரியே. உன் வாழ்க்கையில அந்த இரும்பு கட்டாயமா மேல வரும். அந்த இரும்பு கட்டாயமா மேல வரும். நீ இழந்ததை பெற்றுக்கொள்வாய். Hallelujah. Thank you Holy Spirit. Thank you God of Elijah. Thank you God of Elisa. Thank you God of Elijah. Thank you God of Elisa. எலியாவின் தேவனே எங்கேன்னு சொன்னானேப்பா. எங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறீர். எங்கள் நேசர் உயிரோடு இருக்கிறீர். எலியாவை காட்டிலும் பெரியவர் எங்களோடு இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எலியாவை காட்டிலும் பெரியவர். சாலமனை காட்டிலும் பெரியவர். எங்கள் நேசர் பெரியவர். ஆலயத்தை காட்டிலும் பெரியவர். எங்கள் நேசர் எங்களோடு இருக்கிறபடியால ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு கண்ணீர் துடைப்பீராக. ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. நீ நல்லவர். Thank you Jesus. Thank you for listening to our prayers. Thank you Lord. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் வாயினால் சொன்னதெல்லாம் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஐயோன்னு கதறி அழுதிருக்கிறாங்க. கட்டாயம் இந்த நாளில் சுகத்தை பெற்றவர்களாக, கோடாலி திரும்பியை பெற்றவர்களாக அவங்க திரும்பி போகிறார்கள் வீட்டுக்கு. அதற்காக ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமேன் 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 ஆமேன். நாம் பிதாவாகிய தேவன் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் வழிநடத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து மறு வரைக்கும் நம்மை காப்பதாக. ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா.